ஐயோ, என் புள்ளி இந்த கோலத்துல பாக்கிறதுக்கா நான் உயிரோட இருக்கேன். தாலி கழுத்துல ஏறி 6 நாள் ஆகல, அதுக்குள்ள புருஷனை முழுங்கிட்டா. என்ன தோஷம் இருந்துச்சுன்னே தெரியலையே. ஆமா நீ, நான் தான் சொன்னனே ஜாதகத்தை பாருங்க ஜாதகத்தை பாருங்கன்னு. ஆனா நாச்சியார் அண்ணி கேட்டாங்களா? அவங்கள சொல்லணும். பெத்தவ பூவும் பொட்டோட இருக்க, என் பிள்ளைக்கு அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு அத்தை. சடங்கு ஆரம்பிங்க. நிறுத்துங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூவும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோமா? பூவும் போட்டு எடுக்கிற சடங்கு செய்யறோமா? என் புள்ளை இவளுக்கு தாலி மட்டும் தான் கட்டுனான். அத அவனே கையோட அறுத்து எடுத்துட்டான். பூவும் பொட்டும் இவளுக்கு சொந்தமானது. பொறுப்புலயே இவளுக்கு இருக்கிற உரிமை அது. அதை எடுக்க நம்ம யாருக்குமே உரிமை இல்லை. என்ன நீ இது? இவ பூவோட பொட்டோட தான் இருப்பா. என் பிள்ளையோட ஆசையும் அதுதான். அததான் அவன் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கான். துளசி, இது உன் உரிமை, விட்டு கொடுக்காத. பாரு, நீ அழக்கூடாது, சரியா? நீ என் தங்க மயில். வா. நீ வா, உள்ள போலாம். அண்ணி, இந்த புள்ளி எங்க நீ கூட்டிட்டு போறீங்க? ஏன்? இல்ல நீ, நம்ம முத்தே போயிட்டான். அந்த புள்ளைய அவங்க பெத்தவங்களோடய அனுப்பி வைங்க. அவங்க புள்ளைய அவங்களே கூட்டிட்டு போகட்டும். ஆமாம்மா, எங்க பொண்ணு நாங்களே கூட்டிட்டு போயிடுறோம்மா. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முகூர்த்த கால் ஒண்ணு அன்னைக்கு சகுனம் தடையா இருந்துச்சு. நீங்க ஜாதகத்தை பாருங்க நீன்னு நான் சொன்னேன். நீங்க தான் கேட்கவே இல்லை. இவ்வளவு பெரிய துக்கம் நடந்தும் இன்னுமா அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறீங்க? கோமதி, துளசி, நீ வா. நீ இந்த வீட்டோட மகாராணிமா. நீ கலங்கி நிக்க கூடாது. வா. இங்க பாருங்க, நாச்சியார் அக்கா புள்ளைய பறி கொடுத்த சோகத்துல ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. காரியம் முடியற வரைக்கும் அவ இங்க இருக்கட்டும். அப்புறம் மெதுவா வந்து கூட்டிட்டு போங்க.
இந்தா. இதோட கணக்கு முடியாது. உன் தலைமுறைக்கே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, கொடுப்பேன். இப்போ இதை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு யார் கண்ணிலையும் மாட்டாம போயிடு. அம்மா, எனக்கு பணம் கூட வேண்டாம்மா. எனக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோங்கம்மா. நான் இங்கேயே இருக்கம்மா. அம்மா, எனக்கு சுத்துப்பட்டுல இருக்கிற 10 ஊர் தாம்மா தெரியும். பெருசா பயனெல்லாம் போனதில்லம்மா. நான் எங்கம்மா போய் பொழப்பு நடத்துவேன்? ஏய், இங்க சுத்துப்பட்டு ஊருக்குள்ளேயே நீ சுத்திக்கிட்டு இருந்து நீ எங்கேயாவது உளறி வச்சு நான் மாட்டிக்கிறதுக்கா? கை நிறைய பணம் தரேன்ல, எந்த ஊர்ல வேணாலும் போய் பொழைச்சுக்கலாம். நீ கிளம்பு. அம்மா, இந்தா பணத்தை வாங்கு. இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு உனக்கு ஷாக் அடிக்கும். கிளம்பு. அம்மா, ஏதாவது பிரச்சனைனா என்னை காப்பாத்தி விட்டுருங்கம்மா. அப்படி நடக்க கூடாதுன்னு தான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுங்கிறேன். அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைனா அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் என் பேரை நீ சொல்லவே கூடாது. சரிங்கம்மா. போ. இந்த அம்மாவை தவிக்க விட்டு போகாத. அம்மாவை பாருமா, கருப்பசாமி. போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ஏ ராசா. வரமா. வா ராசா. வரம்பா. சின்ன தம்பி வர. சரிங்க சின்னையா, வாங்க. ஜமீனோட பரம்பரை நாற்காலி. இந்த ஜமீனுக்கு நாச்சியார் ஆகி நான் உட்கார ஆசைப்பட்ட நாற்காலி. இதுல உட்கார இனி வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். இல்ல, இன்னும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த துளசி இங்க இருந்து அனுப்பிட்டா மட்டும் போதும். இந்த வள நாட்டுக்கே அடுத்த நாச்சியார் நான் தான். துளசி, கூடிய சீக்கிரமே உன்னை இங்க இருந்து ஓட ஓட விரட்டுறேன்டி.